Imagination Bedtime Stories. ஒரு நாள் காலை டூக்கா ரொம்ப சந்தோஷமா விளையாடிக்கிட்டு இருந்தான். தன்னோட பொம்மை ஏரோப்ளைனை ஆகாயத்துல பறக்க விட்டு நிஜ விமானம் மாதிரி நினைச்சுக்கிட்டான். ஏரோப்ளைனை உயரமா பறக்க விட்டான். அது கொஞ்ச நேரம் பறந்துட்டு அடர்த்தியான புதர்ல விழுந்துடுச்சு. டூக்கா போய் தேடி பார்த்தான். ஆனா எங்கேயும் காணோம். ரொம்ப சோகமாயிட்டான். என்ன பண்றதுன்னே தெரியல. அப்போ அம்மா வந்து அவன் சோகமா இருக்கிறத பார்த்தாங்க. என்ன டூக்கா, ஏன் இவ்ளோ சோகமா இருக்கன்னு அம்மா கேட்டாங்க. டூக்கா சொன்னா, என்னோட ஏரோப்ளைன் புதல்ல விழுந்துடுச்சு. இப்போ காணாம போச்சு. என்னால கண்டுபிடிக்க முடியல. அம்மா பதில் சொல்றதுக்குள்ள குரங்கு ஒண்ணு மரத்துல இருந்து குதிச்சு வந்து ஆர்வமா பார்த்தது. டூக்கா தன்னோட காணாம போன ஏரோப்ளைனை பத்தி சொன்னான். குரங்கு தலைய சொரிஞ்சுக்கிட்டு சிரிச்சுது. அம்மா, டூக்கா, குரங்கு 3 பேரும் தேட ஆரம்பிச்சாங்க. அம்மா தன்னோட பெரிய தும்பிக்கைய வச்சு புதரை விலக்கி விட்டாங்க. குரங்கு கிளைகள்ல ஏறி இன்னும் நல்லா பார்த்தது. கொஞ்ச நேரத்துல குரங்கு சந்தோஷமா கத்துச்சு. கண்டுபிடிச்சிட்டேன், இது கிளையில மாட்டிட்டு இருக்கு. குரங்கு பத்திரமா ஏரோப்ளைனை எடுத்துக்கிட்டு கீழே இறங்கி வந்தது. டூக்கா கிட்ட கொடுத்தது. டூக்கா ரொம்ப சந்தோஷமாயிட்டான். டூக்கா குரங்குக்கும் அம்மாவுக்கும் நன்றி சொன்னான். என்னோட ஏரோப்ளைனை திரும்பி கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னான். அம்மா டூக்காவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, பாத்தியா டூக்கா, நாம எல்லோரும் ஒன்னா சேர்ந்து வேலை செஞ்சா எந்த பிரச்சனையையும் தீர்க்கலாம். உனக்கு எப்போவாவது உதவி தேவைப்பட்டா உன் அம்மா அப்பாவையோ இல்ல நண்பர்கள் கிட்டயோ கேட்க பயப்படாது. அப்ப குரங்கு சொன்னது, சில நேரம் பொருட்கள் உண்மையாவே தொலைஞ்சு போறதில்ல, ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கும். நம்ம கவனமா பார்க்கணும், அவ்வளவுதான். டூக்கா சந்தோஷமா தலையாட்டிக்கிட்டு திரும்பவும் தன்னோட ஏரோப்ளைனோட விளையாட ஆரம்பிச்சான். ஆனா இந்த முறை எங்க வீசுறோன்னு கவனமா இருந்தான். கதை நீதி: ஒரு பிரச்சனை வரும்போது கஷ்டப்படவோ இல்ல விட்டுட்டு போகவோ கூடாது. உங்க அப்பா அம்மா மற்றும் நண்பர்கள் கிட்ட உதவி கேட்கலாம். ஒரு குழுவா சேர்ந்து வேலை செய்யுங்க. ஒற்றுமையா இருந்தா எந்த பிரச்சனையும் தீர்க்கலாம். ஒற்றுமையே பலம்.